ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே க்ரியேட்டிவ் அண்ட் யூனிக்கான ஒரு 3D ஒர்க் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் நெக் டிசைன் பார்த்துடலாம். இதுதான் பேக் நெக். பேக் நெக் பார்த்தீங்கன்னா நார்மல் ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு இந்த மாதிரி 3 லைன் ஜரி கொடுத்துட்டு சிம்பிளாக ஒரு பார்டர் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃப்ளார் சக்கரி மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு பார்டர் லைன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பேக் நெக்கில் இந்த மாதிரி ஒன் சைடில் ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் தான் வரும். அந்த ஃப்ளார்ஸ் வந்து 3D லுக்கில் இருக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து இந்த ஷெல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செல்ஃப் கலர்லேயே பண்ணுற மாதிரி இருக்கும். கோல்டன் கலர்ஸ் ப்ளவுஸ் பீஸ்லேயே சேம் கோல்டன் கலர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இதில் கொஞ்சம் வேரியேஷன் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒயிட் கலரும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ளார்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் நீடில் தான் த்ரெட் போட்டு எடுத்திருக்கேன். செல்ஃப் கலர்லேயே கோல்டன் கலர் த்ரெட் போட்டு நார்மல் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஷெல் எடுத்துகிட்டு அந்த ஷெல்லில் பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்டில் மட்டும்தான் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஹோலில் ஒரு 3 ஸ்டிச் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெல் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கே 3 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒயிட் கலரில் அவுட்டர் லைன் மட்டும் ஒரு சின்ன கோல்டு கிளிட்டரிங் எஃபெக்டில் இருக்குது. ஸோ அந்த ஷெல் நெக்ஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்டிச்சிங் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ரெண்டும் டச் ஆகி இருக்கிற மாதிரி ஸ்பேஸிங் இருந்தால் போதும். ரொம்ப ஓவர்லேப் ஆக வேண்டாம். ஏன்னா 2 லேயர் கொடுப்போம். ஸோ இது வந்து அவுட்டர் லேயர் தான். அவுட்டர் லேயர் வந்து ஜஸ்ட்டு வந்து லைட்டாக டச் பண்ணாலே போதும். இன்னர் லேயர் வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அல்டர்னேட்டாக கோல்டன் கலர் அண்ட் ஒயிட் கலர் ரெண்டையும் அல்டர்னேட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் அரேஞ்ச் பண்ணோன்னா அவுட்டர் லேயர் ரெடி ஆயிரும். ஆல்ரெடி 3D ஒர்க் ஃப்ளார்ஸ் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். அதே மெத்தட் தான். அது வந்து மெட்டல் ஒயர் வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருப்போம். இன்னொன்று வந்து சீக்வன்ஸில் கிளாத் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து ஷெல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்டர் லேயர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக ஒரு 8 ஷெல்ஸ் வர மாதிரி இருக்கும். தென் இன்னர் லேயருக்கு வந்து 6 பெட்டல்ஸ் வர மாதிரி இருக்கும். இது வந்து ஒவ்வொரு ஷெல்ஸும் வந்து ஓவர்லேப் ஆகி இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் இதுலேயுமே 3 ஸ்டிச்சஸ் கொடுத்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். சாரீ ஃபுல்லாகவே சேம் இதே மாதிரி கோல்டன் கலரில் தான் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து இதில் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு கலர்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்து கோல்டன் கலருக்கு இந்த மாதிரி பேர்ல் ஒயிட் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ரிச்சாக காமிக்கும் அப்படிங்கிறதுனால பேர்ல் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி கோல்டன் கலர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் ஒயிட் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். தென் இந்த ஃப்ளாரோட சென்டர் போர்ஷனை ஃபில் பண்ணுறதுக்கு கோல்டன் கலர் கிறிஸ்டல் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டல் பீடோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 4 சைஸ் வரும். ரவுண்ட் பீட் தான். அதை இந்த மாதிரி ஒரு 6 பீட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளாரோட சென்டர் போர்ஷன் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறப்போ ஃப்ளாரோட அவுட்லுக் பார்த்துக்கோங்க. சேம் இதே மாதிரி தான் சைஸ் வேரி பண்ணி கொஞ்சம் ஃப்ளார்ஸ் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. ஃப்ளாரோட சென்டர் போர்ஷன் கவர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லேயர் ஃப்ளார் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்டர் லேயர் வந்து ஜஸ்ட்டு டச் மட்டும் ஆகிருக்கும். சென்டர் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக ஓவர்லேப் ஆகி வந்திருக்கும். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கோல்டன் கலர் ஃப்ளாரு, இன்னொன்று வந்து ஒயிட் கலர் ஃப்ளார். இந்த மாதிரி ரேண்டமாக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த டிசைனுக்கு வந்து ட்ரேசிங் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இதில் போட்டால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளார்ஸ்லேருந்து சின்ன சின்ன லீஃப் மாதிரி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சின்ன லைன் கொடுத்துட்டு அதோட டிப் போர்ஷன் வரும்போது லென்த் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி டிப் போர்ஷனில் பேர்ல் ஒயிட்டில் ட்ராப் பீட் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு லீஃப் எஃபெக்டில் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும்.
வீடியோவை கிளியராக பார்த்தீங்கனாலே நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த மாதிரி 3 பேர்ல் பீட் கொடுத்ததுக்கு அப்புறமா சீக்வன்ஸும் கட் பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன், இந்த ரெண்டுமே அல்டர்னேட்டாக வர மாதிரி ஒரு சின்ன லீஃப் ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த சிம்பிளாக ஒரு சின்ன லீஃப் கொடுத்துருக்கோம்ல, இந்த லீஃப் தான் அந்த ஃப்ளோரல் டிசைனில் ஃபுல்லாகவே ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணி டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஓவராலாக ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸி தான். பட் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் அந்த டிசைனுக்கு ஒரு அழகான லுக்கே கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன ஸ்பேஸிங் இருக்குது, அதை கவர் பண்ணுறதுக்காக சீக்வன்ஸ், கோல்டன் கலர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குட்டி ஃப்ளார், நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நார்மலாக ஒரு 5 சீக்வன்ஸ் வச்சாலே ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். சென்டரில் கிளிப் ஸ்டோன், ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸிங் இருக்கிற இடத்துலலாம் ஃபில் பண்ணுறதுக்காக கிளிப் ஸ்டோன்ஸ், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வர மாதிரி 12 SS சைஸ் ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸி தான், யார் வேணால் ட்ரை பண்ணலாம். பட் சேம் இதே மாதிரி அவுட்லுக் வரணும் அப்படின்னா அந்த லீஃபு, அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் இதில் மெயினே. ஸோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக அந்த லீவ்ஸோட சைஸ் வந்து இந்த மாதிரி சின்னதாகவும் இருக்கணும். அண்ட் அதோட ஷேப்புமே கரெக்டாக பார்க்குறதுக்கு ஒரு ரியலிஸ்டிக் லுக் இருக்கணும். அந்த மாதிரி கர்வ் போர்ஷன்லாம் அழகாக இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி லீவ்ஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போடாமல் கரெக்டான சைஸில் போட்டு அந்த கர்வ் ட்ரா பண்ணும்போதே ஒரு சின்ன ஸ்லைட்டாக கர்வ் இருந்தாலே போதும். ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவும் கொடுக்காமல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக வரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் நெக் டிசைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒன் சைடு மட்டும் இந்த ஃப்ளோரல் பேட்டர்ன் வர மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு வந்து நம்ம சிம்பிளாக ஒரு பார்டர் லைன் கொடுத்துருந்தோம்ல அதுதான். தென் இதோட ஸ்லீவ் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும், அதையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். நீங்கள் இந்த சைடுமே ஏதாச்சும் டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவ் வந்து இது வந்து ரைட் சைடு வரும்ல அந்த ஸ்லீவு. அந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஷோல்டர் லைன்லேருந்து கீழே இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் வந்து ஹேங் ஆகிற எஃபெக்டில் கொடுத்துருப்பேன். சேம் பேக் நெக்கில் என்ன டிசைன் பண்ணியிருந்தோமோ சேம் டிசைன் தான். இங்கே ஷோல்டர்ஸ்லேருந்து கீழே ஃபால் ஆகிற மாதிரி ரைட் சைடு ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இந்த டிசைன் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்போம். லெஃப்ட் சைடு ஸ்லீவுக்கு வந்து கீழேருந்து மேலே டிசைன் வர மாதிரி இருக்கும். சேம் இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு 3D ஃப்ளவர் டிசைன் போட்டிருப்பேன். அதுலேயுமே ஸ்லீவ்ஸ் வந்து 2 ஸ்லீவ்ஸ்க்கும் வேறு வேறு டிசைன்ஸ் கொடுத்துருப்போம். இதுதான் லெஃப்ட் சைடோட ஸ்லீவ் டிசைன். இது பார்த்திங்கன்னா கீழே மட்டும் அந்த எல்போ கிட்ட ஃப்ளோரல் பேட்டர்ன் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் அந்த ஸ்லீவில் நம்ம 2 ஸ்லீவ்ஸ்க்கும் வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்கிறது வந்து கிளியராக தெரியும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் ப்ளவுஸோட ஆஃப்டர் ஸ்டிச்சிங் லுக்கு. பேக் நெக்கில் இதை மாதிரி ஒரு சின்ன ஹேங்கிங் எஃபெக்டும் கொடுத்துருக்கோம், அதையுமே கிளியராக நான் காமிக்கிறேன். ஸ்லீவோட எண்டிங்லையுமே ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இதில் வந்து ஓவல் ஷேப் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹேங்கிங்ஸ்க்கு. பட் அவங்க வந்து இன்னொரு மாடல் யூஸ் பண்ண சொன்னதுனால ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். அதையுமே லாஸ்ட் கிளிப்பில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரைட் சைட் ஸ்லீவ்ஸ் வந்து ஷோல்டர்ஸில் இருந்து டிசைனிங் கொடுத்துட்டு இன்னொரு ஸ்லீவ் வந்து கீழே எல்போ கிட்ட மட்டும் டிசைன் வர மாதிரி கொடுத்து அந்த ஒன் சைட் ஷோல்டர் ஒர்க்கும் ஃபுல்லாக வர மாதிரி கவர் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். கோல்டன் கலர்லேயே செல்ஃப் கலர்லேயே டிசைன் பண்ணுறப்போ இந்த மாதிரி மிக்சடாக பேர்ல் ஒயிட்டும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது அவுட்லுக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி 3D ஒர்க் ப்ளவுசஸ்லாம் போட பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு யூனிக் லுக் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இந்த டிசைன்ஸ்லேயே ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள்.
பேக் நெக்கில் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன், அது வந்து அட்டாச்சபிள் தான், வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஹேங்கிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த ஹேங்கிங்ஸ். ப்ளவுஸில் வந்து இந்த ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணுறப்போ இன்னுமே ஹெவி ஒர்க் பண்ண ஃபீல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல் அண்ட் க்ரியேட்டிவான டிசைன்ஸில் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.